ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபிங்க. பச்சை பயிரும் தில் லீவ்ஸும் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க. அதே மாதிரி தில் லீவ்ஸில் விட்டமின்ஸும் இரும்பு சத்தும் நிறைய இருக்குது. இது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கீரைங்க. இது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் டயட் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. நைட்டு பண்ண போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. இது அடுத்த நாள் காலையிலங்க. பச்சை பயிர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இப்போ பச்சை பயிரை குக்கரில் சேர்த்துட்டு இது அவிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1-2 விசில் வச்சுக்கோங்க. பச்சை பயிர் ரொம்ப குலைவாக வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறதுனால ஒரு விசில் இல்லைனா 2 விசிலே போதுமானது. இப்போ வேக வச்ச அந்த பச்சை பயிரை நல்லா வடிகட்டிக்கலாங்க. பச்சை பயிறு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு. ரொம்ப குலைவாகவும் இல்லை, அதே மாதிரி நல்லா உதிரியாகவும் இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஒன்று அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக வெந்தும் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பச்சை பயிரை அவிச்ச தண்ணியை மட்டும் தூர ஊற்றிடாதீங்க. இதில் நிறைய சத்து இருக்குங்க. இந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக தில் லீவ்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது தாங்க தில் லீவ்ஸ். தமிழில் இதை சதக்குப்பை கீரை இல்லைன்னா சோம்பு கீரைன்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே அமெரிக்காவில் இந்தியன் ஸ்டோர்ஸ்லலாம் இந்த கீரை கிடைக்கிது. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ஸில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கீரை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த கீரையில் அடியில் கனமாக இருக்கிற அந்த தண்டு பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே கர்நாடகா ஸ்பெஷல் வடை ஒன்று நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லைன்னா 3 வத்தல் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த தில் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த கீரையை சேர்த்துட்டு கீரையை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாங்க. அதே மாதிரி இந்த கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்துடலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்தியான தில் லீவ்ஸ் பச்சை பயிறு பொரியல் ரெடி ஆகிட்டு. இது பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா வெறும் சாதத்தில் கூட நம்ம போட்டு விரவி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஸ்நாக்காவோ கூட நம்ம எடுத்துக்கலாம். குட்டீஸ்களுக்கெலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லதுங்க. இது வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கும் டயட் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பச்சை பயிர் அவிச்ச தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க. அதில் சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.